வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, ப்ரிப்போசிஷன் சம்பந்தமான வீடியோ பார்த்துட்ருக்கோம். இதில் ரெண்டு விதமான முக்கிய விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒன்று தமிழுக்கும் ஆங்கிலத்தில் எழுதும் பொழுது ப்ரிப்போசிஷனில் என்ன வித்தியாசம் ஒன்று. ரெண்டாவது, இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள ப்ரிப்போசிஷனை, ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர், பிலோ, பினித், அண்டர்நீத், இதை எப்படி உபயோகப்படுத்துவது, எப்படி ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசப்படுத்துவது அப்படிங்கிறது இந்த தொடரில் விளக்கிட்டு வர்றோம். ஏற்கனவே போன தொடரில் அண்டர் அண்ட் பிலோ பற்றி க்ளீனாக விளக்கியிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவும் பார்த்து முழுமையாக தெரிந்து கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களே. இப்போ பார்க்கலாம், பினீத்துக்கும் அண்டர்நீத்துக்கும் என்ன வித்தியாசம். அண்டர்நீத்துனா என்ன, பிலோ, அண்டர்னா கீழே அப்படின்னு சொன்னோம். இது என்னென்னா அண்டர்நீத்துனா அதுக்கும் கீழே. அப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இது நீங்கள் கீழே இருக்க பொருள் ஏதாவது ஒன்று வச்சுருக்கீங்க, அதுனா அது மறைவாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்காது. ரைட்டா. ரெண்டாவது, பினீத்துக்கும் அதே அர்த்தம் தான். ஆனால் பினீத்துங்கிற வார்த்தை பெரும்பாலும் ஃபார்மலாக யூஸ் பண்ணும்போது ரைட்டிங்கில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், பேச்சு வழக்கில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். புரியுதா? இப்போ சில உதாரணங்களை சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா, த பேக் இஸ் அண்டர் த டேபிள், த பேக் இஸ் பிலோ த டேபிள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதில் என்ன, பேக்கு அப்ரப்டாக நமக்கு க்ளீனாக தெரியுது, பேக் இருக்கிறது தெரியும். பேக் அந்த பெஞ்சு கீழே இருக்குல்ல, சேரு கீழே இருக்குல்ல, இல்லை அந்த டேபிள் கீழே இருக்குல்ல அப்படின்னு சொன்னால் அது பார்த்தா ஓப்பன் ஐயில் பார்த்தா தெரியும் இல்லையா. ஆனால் இப்போ பாருங்கள், சாவி என்ன பண்ணுறாரு, அவர் ஃப்ளவர் பாட்டு கீழே வச்சிடுறாரு. வச்சிட்ட உடனே என்ன ஆகும், யாருக்கும் தெரியுமா, தெரியாது, மறைவாக. அதனால தான் மறைவாக, அதனால தான் அண்டர் நீத் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கும் கீழே தான், ஆனால் அதற்கும் கீழேங்கிற மாதிரி அர்த்தம் வருது இல்லையா. அந்த மாதிரி சூழ்நிலையில் மட்டும்தான் அண்டர்நீத் யூஸ் பண்ணணும். புரியுதா? இது உபயோகம் ஒன்று. ஃப்ளவர் பாட்டுக்கு கீழே, அது இங்கிலீஷில் மாறும்போது என்ன மாறும், கீழே ஃப்ளவர் பாட்டுக்கு. தமிழில் சொல்லும் போது அவர் ஃப்ளவர் பாட்டுக்கு கீழே சாவியை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளவர் பாட்டுக்கு கீழே, அந்த கீழேங்கிறதான் ப்ரிப்போசிஷன். இங்கிலீஷில் வரும்போது என்னவாகும், கீழே ஃப்ளவர் பாட்டுக்குன்னு மாறிடும். இதில் நமக்கு ஓப்பனாக தெரியாததுனால ப்ரிப்போசிஷன் என்னது, அண்டர்நீத் த ஃப்ளவர் பாட். என்ன வருது, த கீ இஸ் கெப்ட் அண்டர்நீத் த ஃப்ளவர் பாட் அப்படின்னு வரும். புரியுதா? த கீ இஸ் கெப்ட் அண்டர்நீத் த ஃப்ளவர் பாட். த கீ இஸ் கெப்ட் அண்டர் த ஃப்ளவர் பாட்னு சொன்னால் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் கிராமட்டிக்கலி ஒரு சிலர் இதை தப்பாக போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. புரியுதா? அப்போ கரெக்டான ப்ரிப்போசிஷன் என்னது, அண்டர்நீத். இன்னொரு உபயோகம் பார்க்கலாம். இதில் பாருங்கள், இந்த பூனை எங்கே போய் ஒழிஞ்சிருக்கு, காருக்கு அடியில் போய் ஒழிஞ்சிருக்கு. இது நமக்கு தெரியுமா, தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தேடி தெரிஞ்சு, பூனை எங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்துட்டு குனிஞ்சு பார்க்க உடனே பார்த்தீங்கன்னா, ஓகே பூனை காருக்கு அடியில் இருக்குப்பா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக சொல்லுவீங்கள்ல. அந்த மாதிரி எம்ஃபசிஸ், ஆச்சரியமாக சொல்லும் பொழுது அண்டர்நீத் சொல்லணும், யூஸ் பண்ணணும். இது ரெண்டாவது உபயோகம், காருக்கு அடியில். இந்த நீங்கள் எம்ஃபசிஸ் பண்ணி சொல்லும் போது அண்டர்நீத் யூஸ் பண்ணணும். ஜென்ரலாக சொல்லும் போது அண்டர்னு சொல்லிடலாம். இப்போ ஆச்சரியமாக சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் அண்டர்நீத் சொல்லணும். இப்போ என்னவாயிரு, காருக்கு அடியில்ங்கிறது எப்படி மாறுது, அடியில் காருக்கு அப்படின்னு மாறுது இல்லையா. இது எப்படி சார், அண்டர்நீத் த கார். இப்போ இங்கிலீஷில் வரும்போது எப்படி வருது, த கேட் இஸ் ஹிடன் அண்டர்நீத் த கார். த கேட் இஸ் ஹிடன் அண்டர்நீத் த கார் அப்படின்னு ஆச்சரியமாக சொல்கிறீங்க. ரைட்டா? இப்போ இது ஒரு ரெண்டாவது உபயோகம். இன்னும் வேறு உபயோகம் இருக்குது, அதை பற்றியும் பார்த்துடலாம். இது ரொம்ப முக்கியம். இதில் பாருங்கள், அந்த லெட்டரை என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலாக போஸ்ட்மேன் வீட்டுக்கு வந்தால் லெட்டரை என்ன பண்ணுவாங்க, அப்படி கதவு கடியில் அப்படி போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அப்போ அண்டர்ன்னு சொல்லக்கூடாது, அப்போ என்ன தான் போடணும், அண்டர்நீத்துன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் ரைட்டா. கதவுக்கு அடியில், அது எப்படி மாறும், அடியில் கதவுக்குன்னு இங்கிலீஷில் வரும்போது மாறிடும். ரைட்டா. அண்டர்நீத் த டோர், அண்டர்நீத் த ஃப்ரண்ட் டோர் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி சொல்லியது, த போஸ்ட்மேன் ஸ்லிப்டுன்னா அப்படியே வலிக்கு விடுறது. த லெட்டர் அண்டர்நீத் த டோர், த போஸ்ட்மேன் ஸ்லிப் த லெட்டர் அண்டர்நீத் த டோர், இப்படி தான் நம்ம சொல்லணும். அண்டர் த டோர்னு சொல்லக்கூடாது. சரியா?
அடுத்து ஒரு உபயோகத்தையும் பார்த்துடலாம். இதை பாருங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன? அண்டர்நீத் பார்த்தோம். பினீத்னா என்ன? பினீத்னா தரமட்டத்துக்கு கீழே அப்படிங்கும் போது பினீத் அப்படிங்கிற ஒரு உபயோகம். இதோடைய உபயோகம் ரெண்டு. ஒன்றுன்னா தரைமட்டத்துக்கு கீழே இவர் என்ன பண்ணுறாரு? பணத்தை குழி தோண்டி புதைச்சி வைக்கிறாரு, பாதுகாப்பாக இருக்கட்டும்னு, பூமிக்கு கீழே. அப்போ இந்த இடத்துல அண்டர்நீத்னு சொல்லலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. பினீத்து தான் கரெக்டான. எழுதும் பொழுது, பேசும் பொழுது நீங்கள் அண்டர்நீத்துன்னு சொல்லலாம். ஆனால் எழுதும்போது எப்படி தான் சொல்லணும்? பினீத்துன்னு தான் சொல்லணும். பூமிக்கு அடியில், அடியில் பூமிக்கு அப்படின்னு இங்கிலீஷில் மாறுது. எப்படி சார்? பினீத், beneath the ground எப்படி மாறிடுது? he hides the money beneath the ground அப்படின்னு மாறிடுது. he hides the money beneath the ground அப்படின்னு மாறிடுது. இப்போ beneathோட உபயோகம் என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு உபயோகம் பார்த்தலாம். இந்த உபயோகம் ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்க, ஒருவருடைய திறமை, எதிர்பார்ப்புகள் மற்றும் மதிப்பை ஒப்பிடும் பொழுது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கீங்க, ஒரு திறமையை பற்றி பேசுகிறீங்க, அப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், beneath யூஸ் பண்ணுவோம். எதிர்பார்ப்புக்கு குறைவாக, இங்கிலீஷில் எப்படி மாறும்? குறைவாக எதிர்பார்ப்புங்கிற மாதிரி மாறிடும். இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறது? beneath my expectation. எப்படி சென்டென்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். தி இங்கிலீஷ் டியூஷன் இஸ் ஜஸ்ட் அ பிட் பினீத் மை எக்ஸ்பெக்டேஷன். அப்படின்னா என்னது? நான் நினச்சேன் ரொம்ப சூப்பராக இந்த இங்கிலீஷ் டியூஷன் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் போனால் ஒன்றுமே எனக்கு ஒன்றும் அவ்வளோவா சிறப்பாக தெரியலை அல்லது நல்லதாக தெரியலை, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவேன்ல, அதை தான் த இங்கிலீஷ் டியூஷன் இஸ் ஜஸ்ட் அ பிட் பினீத் மை எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்லும் போதும் beneath யூஸ் பண்ணணும், அண்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ரைட்டா? அடுத்து ஓகே, ஒருவருடைய திறமை, எதிர்பார்ப்புகள் மற்றும் மதிப்பு ஒப்பிடும்போது ரேங்க் ஆர்டரில் ஒரு திறமை, ஒருத்தர் எந்த பொசிஷனில் இருக்காரு அதை பற்றி பேசும் பொழுது beneath யூஸ் பண்ணலாம். இப்போ என்னது? கேப்டன் பதவிக்கு சற்று குறைவாக இருக்கார், அவர் பெரிய ஆள்ப்பா, ஆனால் கேப்டன் கிடையாது, கேப்டனோட கொஞ்சம் பதவி கம்மியானவர் தான், ரேங்க் கம்மியானவர் தான் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி சொல்லுவோம். இது எழுத்து வழக்கில், பேச்சு வழக்கில் இல்லை. எப்படி மாறும்? கேப்டன் பதவிக்கு குறைவாகங்கிறது குறைவாக கேப்டன் பதவிக்கு அப்படின்னு மாறிடுது. அந்த குறைவாகங்கிறது என்னது? ப்ரிப்போசிஷன். இது இங்கிலீஷில் வரும்போது எப்படி ஆகும்? beneath தி ரேங்க் ஆஃப் கேப்டன் அப்படின்னு மாறிடும் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஹிஸ் ரேங்க் இஸ் ஜஸ்ட் beneath த ரேங்க் ஆஃப் கேப்டன். கேப்டனுக்கு அடுத்த லெவலில் இருக்கார், கொஞ்சம் தான் குறைவானா அடுத்து கேப்டனை மாறிடுவாருங்கிற மாதிரி சொல்லும் போது தான் ஹிஸ் ரேங்க் இஸ் ஜஸ்ட் beneath த ரேங்க் ஆஃப் கேப்டன் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு அண்டர், பிலோ, beneath, அண்டர்நீத் எப்படி வித்தியாசப்படுத்தணும், எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறது முழுமையாக விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை முழுமையாக பாருங்கள். மேலும் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தமிழ் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி நண்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் நண்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.